ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றங்கள், எதிர்பார்க்காத விளைவுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ராசி கடக ராசியை இருந்தால் கடகராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. மே 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் கடகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போது, அதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குமா, வேலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான யோகங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இன்னும் என்னென்ன யோகங்கள் காத்திருக்கு, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். கடகராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு நிலவக்கூடிய கிரகங்களின் நிலை பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதகமான பலனை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை மற்றும் தொழில், வருமானம் இந்த அனைத்து விஷயத்திலுமே என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி விஷயத்தில் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல கடகராசினியர்களுடைய கிரக நிலைகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூரியனுடைய பேச்சு காரணமாக கடகராசினியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுபோலவே புதனுடைய பேச்சு காரணமாக கடகராசினியர்களுக்கு பண வரவு, ஆதரவு இது இரண்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதுபோலவே சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக கடகராசினியர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுங்க. குரு பயிற்சி காரணமாக அதே போல உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயுடைய பயிற்சி காரணமாக மே 20ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது தொழில வளர்ச்சி, பதவி உயர்வு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். சனி பயிற்சி காரணமாக நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுபோலவே நிறைய விஷயத்துல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ராகு பயிற்சி காரணமாக உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. கேது பயிற்சி காரணமாக பாத்தீங்கன்னா பேச்சில் நிதானம் அவசியம். குடும்பத்தில் நிம்மதியின்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிரகநிலை அடிப்படையில் நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும். கடகராசினியர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த நேரம் நீங்க மிகுந்த கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு சில விஷயங்களில் மட்டுமே நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் நலம், குடும்பத்தில் சிக்கல் அல்லது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனத்தை செலுத்துங்க. குடும்பத்தில் வாக்குவாதங்களோ சண்டைகளோ வந்தாலுமே தனிப்பட்ட விதத்துல நீங்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. ஸோ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம், துணிச்சல் கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய ஆளுமை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மேம்படும். பேச்சில் மட்டுமே நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அவசியம். தொழில், வேலை என்று நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். ஸோ இதை சார்ந்துள்ள விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இந்த நாள் அமையலாம். பணவரவு நீங்க எதிர்பார்க்காத விதத்துல திருப்தியாக ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அதிகரிக்கும். பண விஷயத்துல இதனால நீங்க பட்ஜெட் போட்டு செலவு செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பண ரீதியாக கஷ்டங்கள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பணத்தை செலவு செய்யும் போது நிதானத்தை கடைபிடிப்பது, பட்ஜெட் போட்டு செலவு செய்வது அவசியமாகவே சொல்லப்படுது. மே 20ஆம் தேதியிலிருந்து கடகராசினியர்களுடைய தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டம் கடகராசினியர்களுக்கு
நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இதனால நீங்க எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு சூழல் காத்திருக்கு. இந்த தொழில் வளர்ச்சி காரணமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நிறைய ஆர்டர்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. பதவி உயர்வு நீங்க எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகளை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த சலுகைகள், புகழ், அங்கீகாரம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கடகராசினியர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு தேடி வரும். அரசு பணி கிடைக்க நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு தொழிலில் வளர்ச்சி அடையலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக மே 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்க போகுது. இந்த கிரக நிலை ஆட்டமானது கடக ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஒரு அற்புதமான நாட்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஸோ இந்த நேரத்தை கடகராசினியர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உழைத்துக் கொள்வது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையாளுகிறீங்களோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசினியர்கள் தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது முக்கியமாக உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மற்றவர் விஷயத்தில் நீங்கள் தலையிடும் போது கண்டிப்பாக அந்த விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக எழலாங்க. ஸோ இதனால் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும். உங்களுடைய விஷயத்திலையும் மற்றவர்களுடைய தலையீட்டை உள் நுழைக்காமல் இருப்பதும் முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுபோலவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அடிக்கடி கவனமாக இருங்க. ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் கடகராசினியர்கள் முடிந்த அளவுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலை ஆட்டத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.